உருவான வரலாற்றை பற்றி நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் செந்தமிழர் மழலையர் பாசறையில் இருந்து செல்வன் லோகசுதன். தித்திக்கும் தேந்தமிழ் திக்கட்டும் பரவட்டும், வையகமே வானகமே, என்னை வாழ வைக்கும் தமிழகமே. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் லோகசுதன். தமிழ்நாடுன்னு ஒரு மாநிலம் உருவாவதற்காக எத்தனை பேர் உயிர் பலி கொடுத்துருக்காங்க, யாரெல்லாம் இதில் பங்கெடுத்திருக்காங்க, எவ்வளோ பெரிய போராட்டங்கள் நடந்திருக்கு. இன்னைக்கு கேரளா மாநிலம் ஒரு நாளை கொண்டாடிட்டு இருக்குது, ஆந்திர பிரதேசம் ஒரு நாளை கொண்டாடிட்டு இருக்குது. அப்புறம் ஏன் இத்தனை நாளாக தமிழ்நாடுன்னு ஒரு நாள் கொண்டாடவே இல்லை? எல்லோருக்கும் புரியும்படி சுருக்கமாக தெளிவாக இந்த தமிழ்நாடு உருவான வரலாற்றை, ஒரு மாட்சிமிகு வரலாற்றை நான் உங்ககிட்ட சொல்றதுக்காக வந்திருக்கேன். இந்தியாவில் தனிப்பெரும் மாநிலமாக தமிழ்நாடு என்று தமிழர்களுக்காக, தமிழ் பேசும் மொழி மக்களுக்காக உருவான வரலாறு ஒரிசாலிருந்து ஆரம்பிக்குது. வங்கத்தின் ஒரு பகுதியாக இருந்த இன்றைய பீகாரும் இன்றைய ஒரிசாவும் சேர்ந்த ஒரு நிலப்பரப்பு தனித்தனியாக பிரிந்து வருது. மதுசூதன் தாஸ் என்ற ஒரு போராளியின் விளைவாக ஒரிசா மொழி பேசும் மக்களுக்காக ஒரு ஒரிசா ஒரு மாநிலம் உருவாகுது. அப்போதுதான் நடுவண் அரசு என்ன பண்றாங்கன்னா, இந்த இந்தியாவிலேயே வெறும் 9 மாநிலங்கள் 3 யூனியன் பிரதேசங்கள் மட்டும்தான் இருக்குது. இதை நம்ம மொழி வாரியாக பிரிக்கணுமா வேணாமான்னு சொல்லிட்டு ஆய்வு செய்வதற்காக ஒரு குழுவை உருவாக்குறாங்க. அந்த குழுவின் பேர் தான் தார் கமிட்டி. தார் கமிட்டியில் தமிழ் பேசக்கூடிய உறுப்பினர், தமிழ் மொழி பேசக்கூடிய ஒரு உறுப்பினர் இருந்தார், தெலுங்கு மொழி பேசக்கூடிய உறுப்பினர் இருந்தாங்க, மற்ற மொழி பேசக்கூடிய உறுப்பினர்களும் இருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு கமிட்டி என்ன முடிவுக்கு வந்ததுன்னா, வேணாம் 9 மாநிலங்களும் 3 யூனியன் பிரதேசங்கள் மட்டும் இருந்தால் போதும் என்ற ஒரு மோசமான முடிவை முன்வைத்தாங்க. அப்போதுதான் சரித்திரத்தில் ஒரு புதிய தலைவர் உருவாகிறார். அவர் பேர் தான் பெட்டி ஸ்ரீராமலு. பெட்டி ஸ்ரீராமலு தெலுங்கு மொழி பேசும் மக்களுக்காக ஆந்திர பிரதேசம் என்ற ஒரு மாநிலம் தரணும்னு சொல்லிட்டு ஒரு உண்ணாவிரத போராட்டம் இருக்கிறார். அது ஒன்றும் ஒரு நாள் 2 நாள் சினிமா போராட்டம் கிடையாது, நீண்ட நெடிய போராட்டம். 58 நாள் சொட்டு தண்ணி கூட குடிக்காம உண்ணாவிரதம் இருந்து அந்த 58வது நாள் உண்ணாவிரத மேடையிலேயே உயிரை விட்டுறாரு. மக்கள் மிகப்பெரிய கலவரம் பண்றாங்க, வீதி எங்கும் கலவரம் நடக்குது, துப்பாக்கி சூடு நடக்குது. அந்த துப்பாக்கி சூடுல 14 பேர் இறந்து போறாங்க. அப்படி நடக்கும்போது அதன் விளைவாக அடுத்த வருடமான 1953 அக்டோபர் 1ஆம் தேதி நடுவண் அரசு என்ன பண்றாங்கன்னா, ஆந்திர பிரதேசம் என்ற ஒரு புதிய மாநிலம் சுதந்திர இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக உருவாகுது. அப்போதுதான் நடுவண் அரசு தார் கமிட்டி மாதிரியே இன்னொரு குழு உருவாக்குறாங்க. அதன் பேர் தான் ஃபைசல் அலி கமிட்டி. ஃபைசல் அலி கமிட்டியில பணிக்கர்கள்லாம் இருந்தாங்க, கற்றறிந்த பெருமக்கள்லாம் இருந்தாங்க. இப்படிப்பட்ட ஃபைசல் அலி கமிட்டி நம்ம 9 மாநிலங்களை 14 மாநிலங்களாகவும் 3 யூனியன் பிரதேசங்களை 6 யூனியன் பிரதேசங்களாகவும் பிரிக்கிறாங்க. இப்படி பிரிக்கிறதுல மெட்ராஸ் பிரசிடென்சியிலிருந்து கேரளான்னு ஒரு மாநிலம் பிரிந்து வருது, ஆந்திர பிரதேசம் பிரிந்து வருது, மற்றும் கர்நாடகாவும் பிரிந்து வருது. அந்த நாள் தான் நவம்பர் 1ஆம் தேதி அன்று நமது சகோதர மாநிலமான கேரளா அந்த நாளை நவகேரளம்னு கொண்டாடுறாங்க. ஆந்திர பிரதேசம் விசால ஆந்திரம்னு கொண்டாடுறாங்க. கர்நாடகாவுக்கு அகண்ட கர்நாடகா, மகாராஷ்டிராவுக்கு சம்யுக்த மகாராஷ்டிரா. இப்படி ஒரு மாநிலமும் அவங்க நாளை கொண்டாடிட்டு இருக்கிறப்ப ஏன் தமிழ்நாடு மட்டும் இந்த நாளை அவங்களோட நாளை கொண்டாடவே இல்லை? அது ஏன்னா அவங்க நிறைய காலமாக ஒரு மயக்கத்திலே இருந்தாங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த நேரத்தில் ஒரு தலைவர் உருவாகிறார். அவர் பேர் தான் சங்கர்லிங்கனார். பெட்டி ஸ்ரீராமலு போலவே சங்கர்லிங்கனாரும் ஒரு உண்ணாவிரதம் போராட்டம் இருக்கிறார். அவர் ஒரு நாள் 2 நாள் சினிமா போராட்டமும் கிடையாது, பெட்டி ஸ்ரீராமலு போலவே 58 நாள் சினிமா போராட்டமும் கிடையாது. அதையும் தாண்டி 76 நாட்கள் சொட்டு தண்ணி கூட குடிக்காம 76வது நாள் உயிரை விட்டார்.
காந்தியோட உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கெடுத்தவர். அவர் காந்தியோட அடுத்த தொண்டர். அவர் காங்கிரஸ்க்கு மொத்த சொத்தையும் கொடுத்தவர். இப்படிப்பட்ட மனுஷன் அவர் சாகும்போது ஒரு கடிதம் எழுதிட்டு வச்சுதான் சாகுதார். அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்கு தெரியுமா? நான் ஒரு பெரிய காங்கிரஸ் தொண்டர், ஆனால் என்னுடைய உடலை காங்கிரஸ்காரர்களிடம் ஒப்படைக்காதீங்க, என்னுடைய உடலை ஒரு கம்யூனிஸ்ட்காரரிடம் ஒப்படைங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக நமக்கு தெரிய வருது அவங்க தமிழ் மீதும் தமிழ்நாடு மீதும் எவ்வளோ பற்று கொண்டவங்கன்னு. பெரிய தலைவர்கள்லாம் அவங்க போராட்டம் நடத்தும் போது வந்து கைவிட சொன்னார், ஆனால் அவர் கைவிடவே இல்லை. தமிழ்நாடு என்ற ஒரு பெயரை நான் கண்டே தீருவேன் என்ற ஒரு மாற்றத்தோடு அவர் உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடவே இல்லை. அவர் இறந்ததுக்கு அப்புறம் 11 ஆண்டுகள் கழித்து 1967 ஏழாம் ஆண்டு ஜூலை 18ஆம் தேதி தமிழ்நாடு என்ற ஒரு பெயர் மாற்றம் செய்யப்படணும்னு தீர்மானம் சொல்கிறாங்க. ஆனாலும் அதுக்கடுத்து 2 வருடம் கழிச்சு 1969 ஜனவரி 14ஆம் தேதி தான் பெயர் மாற்றம் செய்யப்படுது. ஆனாலும் நாம் எல்லோரும் நவம்பர் 1ஆம் தேதியை தான் நம் கோட